ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லையோட நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா, உடன்குடி முத்து ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு. ஜிபி முத்து அண்ணாச்சி என்ன விஷயம் பேசிருக்காருன்னா, பழனியில ஒரு கோவில் நிலத்தை 100 கோடி சொத்தை வெறும் 10 கோடி ரூபாய்க்கு, 2 கோடி ரூபாய்க்கும் பத்திரப்பதிவு பண்ணாங்கல்ல, அவங்கள பத்தி திட்டி பயங்கரமா ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காரு. இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி சும்மா கிடக்க முடியாது போலுக்க. ஏற்கனவே இடம் நிலம் அவர் ஏற்கனவே போற பக்கம் புலம்பிக்கிட்டு கேஸை போட்டுக்கிட்டு கோர்ட்டு கேசமா அணைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதனால வீடியோவும் போட மாட்டாரு. இப்ப இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனை தலைவர் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தலைவரே, உங்களுக்கு தான் அந்த பதிவு. பழனி கோயில் சொத்து 100 கோடி சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்ண அந்த பத்திரப்பதிவு ஆபீசரையும் அதுக்கு வாங்கினவரையும் வித்தவரையும் கைது பண்ணணும். எப்படி கோயில் சொத்தை விற்கலாம், கோயில் சொத்து கொலநாசம் அப்படிலாம் சொல்லி பேசியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இது இப்ப நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்லுதேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இடம் ஏன் நிலம் ஓன் நிலம்னு இடத்துக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே சம்பந்தம் இல்லாத பிரச்சனை எல்லாம் வாய விடாதீங்க. வெட்டினா நமக்கு தான் அது ஆபத்து. நம்ம வேலை எது, நம்ம வேலை வெட்டியது, நம்ம பொழப்பேன்னு அதை பார்த்து கொஞ்சம் இதா இருங்க. வீடியோல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வீடியோவே போட மாட்டீங்க. அந்த லெட்டர் வீடியோ எல்லாம் இருக்கா இல்லையா? லெட்டர் வீடியோ எல்லாம் போட மாட்டீங்களா? உங்க ரசிகர்கள் ரொம்ப ஏங்குறாங்க. அதுல சோசியல் மீடியால சிரிக்க வைக்கிறது ஒருத்தரும் கிடையாது. நீங்க ஒரு ஆள் தான் இருந்தியா. இப்ப நீங்களும் பக்கமே வரமாட்டீங்க. ஏன்னா கோர்ட்ல உங்க இடத்துக்கு கேஸ் நடக்குன்ட்டு அந்த பரபரப்பாவே தான் எப்ப அழைதியில தவிர, இந்த பக்கம் ரசிகர்லாம் இருக்காங்களா, இந்த பேப்பர்ல இருக்கானோல, அவங்களாம் எடிட் பண்ணதுனால அவங்களுக்கு நம்ம வீடியோ போடணுமே பேசணுமே, இந்த பக்கம் ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. பழனி கோயில் சொத்தை எவனா ஆட்டையை போட்டாமனு நீங்க ஒரு பக்கம் துள்ளுதியா. உங்க சொத்து எவன் ஆட்டையை போட்டா அதை வேற பேசிக்கிட்டு, உங்க சொத்து நீங்க பேசிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாதவள நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுதேன். ஏதாவது தவிர இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஜிபி முத்து அண்ணாச்சி. நண்பர்களே, கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கணும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம பேப்பர் ரெடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.